கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்டரில் வர நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி NIELIT இதுக்கு முன்னாடி DOEACC சொசைட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க தான் இந்த ஆன்லைன் சர்டிஃபிகேஷன் கோர்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில் இருக்குது. இவங்க என்ன மாதிரி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ NIELIT சென்னை பிரான்ச் தான் இப்போது இந்த ஆன்லைன் சர்டிஃபிகேட் கோர்ஸை ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஜாப் ப்ரொஃபைலில் எம்ப்ளாயீஸோட நீட் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை பார்ட்டிசிபெண்ட்ஸ் லேர்ன் பண்ணணும் அப்படின்றத என்ஷூர் பண்ணுறதுக்காக நிறைய இண்டஸ்ட்ரீஸ் கூட கொலாபரேஷன் செஞ்சு அங்கே சர்வே எடுத்து நிறைய மல்டிபிள் இண்டஸ்ட்ரி லீடர்ஸ் கூட கன்சல்டேஷன் செஞ்சு இந்த கோர்ஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. கோர்ஸ் நம்பர் 1 அட்வான்ஸ்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் யூசிங் ஆர். குரூப்போட நேம் டேட்டா சயின்ஸ். டியூரேஷன் 4 வீக்ஸ்க்கு இருக்கும், அதாவது 40 hours. அப்படின்னு பார்த்தோம்னா பர் டேக்கு 2 hours நடக்கும். ஸோ நீங்கள் 2 hours ஸ்பெண்ட் பண்ணாவே இந்த சர்டிஃபிகேஷன் ஆன்லைன் கோர்ஸை நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணி முடிச்சிடலாம். இந்த கோர்ஸோட கோஆர்டினேட்டர் நேம் சஞ்சீவ் குமார் ஜா. அவரோட மொபைல் நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்தால் அந்த மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த கோர்ஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் August 3rd, 2020. ஸோ கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா August 5th, 2020 அன்னைக்கு. ஸோ இந்த கோர்ஸில் NIELIT சென்னை என்ன ப்ரொவைட் பண்ண போகிறாங்கன்னா டேட்டா சயின்ஸ் அண்ட் அதோட இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ் பற்றி எக்ஸலண்ட் நாலேஜை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பிஸ்னஸில் கிரிட்டிக்கலாக ஏற்படுற ப்ராப்ளமை அனலைஸ் செஞ்சு அதை சால்வ் பண்ணுற மெத்தடை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதில் 6 பேசிக் லெவல்லேருந்து ப்ரோ லெவல் வரைக்கும் கற்றுக்க போகிறீங்க. இந்த ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபென்ட்ஸ் ரியல் லைஃப் அனலிட்டிக்கல் ப்ராஜெக்ட்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதன் மூலிமா ஸ்ட்ராங் அனலிட்டிக்கல் அண்ட் ப்ரோக்ராமிங் டீட்டெயில்ஸ் பற்றியும் நீங்கள் லேர்ன் பண்ணிப்பீங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலிஸ்ட்டை உருவாக்க தான் இந்த கோர்ஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸ் ஹைலி டிமாண்டிங் ஜாப் ப்ரொஃபைலுக்கு சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் மெக்கன்சி குளோபல் இன்ஸ்டியூட் என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்கன்னா வரப்போகிற இயர்ஸில் வேர்ல்டில் நிறைய ஷார்ட்டேஜ் ஆஃப் மேன் பவர் இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 38 to 40 million இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதனோட விளைவு எப்படி இருக்குன்னா டேட்டா அனாலிசிஸ் அதிகமாக தேவைப்படும் அந்த சுச்சுவேஷனில் நிறைய ஆர்கனைசேஷனில். ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் இப்போ பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நிறைய யூஸ் இருக்குது. ஸோ இந்த கோர்ஸை முடிக்கும் போது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸான ஆரை யூஸ் பண்ணி டேட்டா அனலிட்டிக்ஸோட கான்செப்டை தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரி ஓரியன்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான நாலேஜும் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இந்த ஆன்லைன் கோர்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணிக்க 3 விஷயம் தேவைப்படுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஒரு லேப்டாப் இன்டர்நெட் கனெக்ஷனோடு இருக்கணும். செகண்ட், அந்த கம்ப்யூட்டர் ஒரு லேப்டாப் 8 GB ரேமோட இருக்கணும். அட்லீஸ்ட் லினக்ஸ் கமாண்ட் பற்றி அட்லீஸ்ட் பேசிக்காவது தெரிஞ்சு வச்சுருந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கோர்ஸ் லேர்ன் பண்ணும் போது. இந்த கோர்ஸோட ஸ்ட்ரக்சர் பற்றி இப்போ பார்ப்போம். 5 டாபிக்ஸ் பற்றி நல்லா தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் பேசிக்ஸ் ஆஃப் ஆரை பற்றின இன்ட்ரடக்ஷன் 1 வீக்குக்கு நடக்கும். செகண்ட், ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அது 1 வீக்குக்கு. டெஸ்டிங் ஆஃப் ஹைப்போதசிஸ் அது 1 வீக்குக்கு. ஃபோர்த் ஒன் குட்னஸ் ஆஃப் ஃபிட் டெஸ்ட் 1.5 வீக்குக்கு. ரிக்ரெஷன் அனாலிசிஸ் 5th ஒன்னா 1.5 வீக்குக்கு. ஸோ டோட்டலாக 4 வீக்ஸில் நீங்கள் இது எல்லாமே கற்றுப்பீங்க. ஒன்லி ஆன்லைன் மோட் மட்டும்தான். ஃபீ டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம். கோர்ஸ் ஃபீஸ் 2000 rupees பே பண்ணணும். அதில் ஜிஎஸ்டியும் இன்க்ளூட் ஆயிரும். இது ஒரு நான் ரிஃபண்டபிள் பேமெண்ட். அதாவது ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா திரும்பி உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் கோர்ஸ் அட்டன் பண்ணாலும் சரி அட்டன் பண்ணலனாலும் சரி. சப்போஸ் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் கோர்ஸ் போஸ்ட்போன் ஆயிடுச்சுன்னா அவங்க அலாட் பண்ணுற நியூ டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கன்வீனியண்ட்டாக இல்லாட்டினா கண்டிப்பாக உங்களுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. அண்ட் சப்போஸ் கோர்ஸ் கேன்சல் ஆனால் கூட உங்களுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. இந்த 2 சுச்சுவேஷன் தவிர வேறு ஏதாவது சுச்சுவேஷனில் அமௌண்ட் ரீஃபண்ட் வேணும்னா கண்டிப்பாக தரமாட்டாங்க. ஸோ இது இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 2000 rupeesன்றதுனால ஒரே இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது லாஸ்ட் டேட் 2020 பே பண்ணணும். ஸோ அந்த கோர்ஸ் படிக்க யாருன்னு எலிஜிபிள்னு பார்ப்போம். BR BTech BCA or MCA or A level or வேறு ஏதாவது டிகிரி படிக்கிறவங்க கூட எதுலன்னு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக் காலேஜ் போயிட்டுருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட இதில் என்ரோல் பண்ணலாம். BE BTech BSc BA வச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணணுன்றதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதில் போய் கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். பட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணிடணும். அதாவது எங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, என்ன பிரான்ச் IFSC கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இது ஒரு ஆன்லைன் பேமெண்ட். ஸோ எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்கன்னா ஃபஸ்ட் கம் பேசிஸ். எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அது பொறுத்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அட்மிஷன் எப்படின்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். லாஸ்ட் டேட் 3/8/2020. அப்ளை பண்ணும்போது உங்கள் கிட்டே இருக்க எஜுகேஷனல் சர்டிஃபிகேட், ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அந்த சர்டிஃபிகேட், ஏஜ் ப்ரூஃப், இது எல்லாமே செல்ஃபாக டெஸ்டட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் 1 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் இருக்கணும், 1 ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோகிராஃப் இருக்கணும்.
அது வந்து ஐடென்டிட்டி கார்டுக்காக. வேறு ஏதாவது கவர்மெண்ட்லேருந்து இஷ்யூ பண்ண ஃபோட்டோ ஐடி கார்டு லைக் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி அந்த மாதிரி இதை ஜெராக்ஸ் காப்பி செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க அப்ளை பண்ணும்போது. இந்த கோர்ஸ் டைமிங் வந்து 2 hours தான். மண்டே டு ஃப்ரைடே மட்டும், சாட்டர்டே சண்டே கிடையாது. ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னால நீங்கள் கோர்ஸை டிஸ்கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்லையும் உங்களோட அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் தரமாட்டாங்க. அதாவது உங்களோட ஃபீஸை வந்து ரீஃபண்ட் தரமாட்டாங்க. ஸோ டிஸ்கண்டினியூ பண்ணாமல் ஃபுல்லாக படித்து முடிச்சிருங்க. ஆன்லைன் கிளாஸ் வந்து ஆன்லைன் இன்ஸ்ட்ரக்டர் எல்இடி மூலிமா எடுப்பாங்க. 5 மாடல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. சப்போஸ் நீங்கள் வந்து டெலிஃபோன் மூலிமா கேட்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு டைமிங் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 9:15 AM to 5:15 PM வரைக்கும். பட் இன் பிட்வீன் லஞ்ச் டைம் இருக்குது 1 PM to 1:30 PM. ஸோ அந்த டைமில் கால் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பிக் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதர் டைம் கால் பண்ணி பேசிக்கோங்க. ஒன்லி மண்டே டு ஃப்ரைடே. இப்போ கோர்ஸ் நம்பர் 2 பற்றி பார்ப்போம். குரூப் நேம் ELSI or ES or AE. கோர்ஸ் நேம் டேட்டா சயின்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங். கோர்ஸ் கோட் AI110. கோர்ஸ் ஸ்டார்ட் ஆக போகிற டேட் August 20th, 2020. இதோட டியூரேஷன் 6 weeks. கோர்ஸ் கோஆர்டினேட்டர் மிஸ்டர் ரிப்புன்ஜாய் சிங், சயின்டிஸ்ட் டி. இங்கே மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன்னா இந்த மொபைல் நம்பர் காண்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட பேசிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் August 14th, 2020. ஸோ மெஷின் லேர்னிங்கோட ஆப்ஜெக்டிவ் என்னன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஹியூமன்ஸ் என்னென்ன ஒர்க்லாம் பண்ணுவோமோ அதை வந்து ஒரு மெஷின் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மெஷின் பண்ணுறதுக்கான டூலை டெக்னாலஜி வைஸில் நம்ம ரெடி பண்ணணும். ஸோ அதுதான் மெஷின் லேர்னிங். மெஷின் லேர்னிங் வந்து ஆர்டினரி சாஃப்ட்வேர்லேருந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா அதிலோட 3 core components தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் கம்ப்யூட்டேஷன், எ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் குவாலிட்டி டேட்டா அண்ட் அட்வான்ஸ்டு அல்காரிதம். ஸோ இதுதான் மெஷின் லேர்னிங் அண்ட் ஆர்டினரி சாஃப்ட்வேருக்கான டிஃப்ரென்ஸ். மெஷின் லேர்னிங்கில் நமக்கு அக்யூரசி அண்ட் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் கண்டிப்பாக ஒவ்வொரு ப்ராசஸ்லேயும் இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி பண்ணும்போது. ஸோ இந்த மெஷின் லேர்னிங் அண்ட் டேட்டா சயின்ஸ் அனலிசிஸை நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு ப்ராசஸை எக்ஸிக்யூட் அண்ட் ஆப்ரேட் பண்ண நமக்கான ஒர்க் வந்து ஈஸியாக இருக்கும். மெஷின் லேர்னிங் அண்ட் டேட்டா சயின்ஸ்க்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோம்னா ஒரு ஆர்கனைசேஷன் ஆர் எனி ஒரு கம்பெனி எடுத்துருக்கோங்க. அதில் ஒரு ப்ராசஸ் நடக்குதுன்னா ப்ராசஸை சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி கொண்டு போக முடியும்னு பார்த்தோம்னா அதில் ஒர்க் பண்ணுற பீப்புளோட எஃபர்ட், அங்கே யூஸ் பண்ணுற டெக்னாலஜி, அந்த ஒர்க்கான ப்ராசஸ், இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து ஒரு ஆப்டிமைஸ்டு காஸ்ட்டில் கொண்டு போனால் தான் அந்த கம்பெனிக்கான சக்ஸஸை நம்ம கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் மெஷின் லேர்னிங்கும். மெஷின் லேர்னிங் எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பேக் ஆஃபீஸ் ஃபங்க்ஷன்ஸை ஆட்டோமேட் செஞ்சு ஒரு ரீலபிள் டிரான்சாக்ஷன் அண்ட் சர்வீஸ் டெலிவரியை ப்ரொவைட் பண்ணும். மெஷின் லேர்னிங் வந்து ஒரு எமர்ஜ்டு அண்ட் லீடிங் டெக்னாலஜி. எந்த மாதிரி பூமிங் ஏரியாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸில். ஸோ கரண்ட்டில் இருக்க அகடமிக் கரிக்குலம்லாம் பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரீஸ்க்கு நீடடான மெஷின் லேர்னிங் ஸ்கில்ஸ் வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ இந்த கோர்ஸ் வந்து அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டை வந்து ஃபுல் பண்ணுறதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலிமா நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் ரைஸ் ஆகும். ப்ளஸ் அதாவது இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான ஸ்கில்ஸை ஹியூமன் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஃபில் பண்ணுற மாதிரி இது அமையும். ஸோ இந்த கோர்ஸ் மூலிமா மெஷின் லேர்னிங் டெக்னாலஜிஸில் பைத்தான் யூஸ் பண்ணி ஒரு டேட்டாவை அனலைஸ் எப்படி பண்ணுவாங்க, ஒரு பியூட்டிஃபுல் விசுவலேஷன் அதை எப்படி க்ரியேட் பண்ணும், அண்ட் பவர்ஃபுல் மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸில் என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் அரைஸ் ஆகும், அந்த மாதிரியான ஸ்கில்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ அந்த கோர்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக படிச்சுட்டு வரும்போது நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சிருப்பீங்கன்னா மெஷின் லேர்னிங்க்கு தேவையான ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுற நாலேஜ் இருக்கும் உங்களுக்கு. ஒரு டேட்டாவை அனலைஸ் அண்ட் ப்ராசஸ் பண்ணுற நாலேஜ், டேட்டா அனலிட்டிக்ஸ் டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்ற நாலேஜ், அண்ட் பாண்டா ஃபார் வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ். அதே மாதிரி மெஷின் லேர்னிங் டூல்ஸ் ஸ்கைகிட்டோட யூசேஜ் எப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க, வேரியஸ் அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணேன். ஸோ பைத்தான் யூஸ் பண்ணி எம்எல் அல்காரிதமில் எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க. கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் 4 மாடலாக பிரிச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு மாடலில் பைத்தான் ப்ரோக்ராமிங்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. 2 weeks நடக்கும். செகண்ட் மாடியூல் டேட்டா சயின்ஸ் அண்ட் அனலிட்டிக்ஸ் 2 weeks நடக்கும். தேர்ட் மாடியூல் மெஷின் லேர்னிங் 2 weeks நடக்கும். ஸோ டோட்டலாக 6 weeks. அதுக்கப்புறம் ஃபோர்த் ஒன் மினி ப்ராஜெக்ட் அண்ட் அசைன்மெண்ட் நீங்கள் பண்ணுவீங்க. ஃபீ டீட்டெயில்ஸ், கோர்ஸ் ஃபீ 1000 rupees. இதில் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி தான். ஸோ தனியாக அது ஜிஎஸ்டி பே பண்ண தேவையில்லை. இது ஒரு நான் ரிஃபண்டபிள். அதாவது ஒரு டைம் பே பண்ணிட்டீங்கன்னா இந்த கோர்ஸ் நீங்கள் பண்ணாலும் சரி பண்ணாட்டியும் சரி இந்த அமௌண்ட் ரீஃபண்ட் தரமாட்டாங்க. கோர்ஸ் வந்து போஸ்ட்போன் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நியூ டேட் அசைன் பண்ணாங்கன்னா அந்த டேட் வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லாட்டினா மட்டும் 1000 rupees திருப்பி கொடுத்துருவாங்க. அண்ட் சப்போஸ் கேன்சல் ஆகிட்டா கூட அந்த அமௌண்ட் திருப்பி கொடுத்துருவாங்க. அமௌண்ட் பே பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 14/8/2020. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணுன்னா அதுக்கான லிங்க் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன்.
ஸோ அதில் போய் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ அந்த 1000 rupees ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம். அதுக்கான பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் நெட் பேங்கிங்காகவும் பண்ணலாம், யூபிஐ ஆர் கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே இந்த மாதிரி எக்ஸெட்ரா எந்த ப்ராசஸ் மூலிமா வேணாலும் பண்ணலாம். இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். சப்போஸ் யாராவது டிடி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ரிஃபரபிளி எஸ்பிஐ பேங்க்கில் போய் NIELIT சென்னைன்ற பேரில் டிடி எடுத்துக்கோங்க. ஸோ செலெக்ஷன் ஃபஸ்ட்டு கம் பேசிஸ். ஸோ எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு அட்வான்டேஜ். 1 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அண்ட் 1 ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஐடி கார்டுக்காக. ஸோ கவர்மெண்ட்லேருந்து இஷ்யூ பண்ண ஃபோட்டோ ஐடி கார்டு, அதாவது ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடி கார்டு செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி ஜெராக்ஸ் காப்பியில் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருக்கீங்களோ அந்த சர்டிஃபிகேட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் கோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் டிஸ்கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அமௌண்ட் திரும்பி தரமாட்டாங்க எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும். கோர்ஸ் டைமிங் இதுக்கு கொடுத்துட்டாங்க. 11 AM to 12 PM நடக்கும். ஆன்லைன் மோட் மட்டும்தான். அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஏதாவது என்கொயரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மார்னிங் 9:15 ஈவினிங் 5:15 வரைக்கும் கூப்பிடலாம். இன்பிட்வீன் லஞ்ச் டைம் 1 to 1:30 இருக்குது, அந்த டைமை தவிர்த்து. ஸோ இந்த கோர்ஸ்க்கான ஸ்ட்ரக்சரை இங்கே டீட்டெயில்டாக கொடுத்துருக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை டீட்டெயில்டாக நீங்கள் ஒரு டைம் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். கோர்ஸ் நம்பர் 3 பைத்தான் ப்ரோக்ராமிங் பற்றி. குரூப் VLSI அண்ட் ES. கோர்ஸ் கோட் ST201. கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகிற டேட் 20th August 2020. 2 weeks duration. கோர்ஸ் கோஆர்டினேட்டர் பேர் கார்த்திக் ராஜன் N. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 14th August 2020. ஸோ பைத்தான் ப்ரோக்ராமிங் பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. பைத்தான் ஒரு ஈஸியாக லேர்ன் பண்ணுற பவர்ஃபுல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். பைத்தானில் லார்ஜ் கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் மாடியூல்ஸ் இருக்குது. லைக் ஃபைல் இன்புட் ஆர் அவுட்புட், சிஸ்டம் கால், சாக்கெட்ஸ், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் டூல் கிட்ஸ் லைக் TK. பைத்தான் நிறைய டைப் ஆஃப் ஒர்க்கில் நிறைய டைப் ஆஃப் பிளேஸில் யூஸ் பண்ணுறாங்க. லைக் கேம்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவை ரெடி பண்ண அண்ட் விஸ்வலேஷன் ப்ரொவைட் பண்ண, ஸ்பீச் அண்ட் ஃபேஸ் ரெகக்னிஷனில் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு இன்டர்பிரேட்டட் லாங்குவேஜ். இதை நம்ம டைம் சேவ் பண்ணணும் எப்போனா ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட்டில். பிகாஸ் இதில் கம்பைலேஷன் அண்ட் லிங்கிங் வந்து நெசசரி இல்லை. இதில் இருக்க இன்டர்பிரேட்டரை நம்ம ஆஃபன் யூஸ் பண்ணலாம் பிகாஸ் இது ஈஸி டு எக்ஸ்பிரிமெண்ட். பைத்தான் ஒரு எமர்ஜிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக உருவெடுத்திருக்கு பூமிங் ஏரியாஸில் லைக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ். ஸோ கரண்ட்டில் இருக்கிற அகடாமிக் கரிக்குலம்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா பைத்தான் லாங்குவேஜுக்கு தேவையான ஸ்கில்ஸ் வந்து இல்லை. ஸோ அதனால் இந்த கோர்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெட்டர் யூஸாக இருக்கும். ஸோ இந்த கோர்ஸை முடிச்சுட்டு வரும்போது நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சிருப்பீங்கன்னா ரியல் டைம் ப்ராப்ளம்ஸை, பைத்தான் ப்ரோக்ராம்ஸை எப்படி ரைட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண முடியுன்றதை தெரிஞ்சுப்பீங்க. பைத்தான் ஸ்கிரிப்ட்ஸை தெரிஞ்சுப்பீங்க. கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் பேஸ்டு அப்ளிகேஷன்ஸை பைத்தான் ப்ரோக்ராமிங்கை வச்சு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராம்ஸில் பைத்தான் கிளாஸஸை எப்படி டிசைன் பண்ணி யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அந்த கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து 10 டாபிக்ஸில் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரடக்ஷன் டு பைத்தான் லாங்குவேஜ் அண்ட் பேசிக் சின்டெக்ஸ், டேட்டா டைப்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், ஃப்ளோ கண்ட்ரோல் இன் பைத்தான், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மாடல்ஸ், ஃபைல் இன்புட் ஆர் அவுட்புட், எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், கிளாஸஸ், GUI ப்ரோக்ராமிங் அண்ட் மினி ப்ராஜெக்ட். இது எல்லாத்தையுமே 2 வீக்ஸில் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஃபீ டீட்டெயில்ஸ், கோர்ஸ் ஃபீ 500 இன்க்ளூடிங் GST. இது ஒரு நான் ரிஃபண்டபிள் அமௌண்ட், அதாவது திரும்ப தரமாட்டாங்க எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும். சப்போஸ் இந்த கோர்ஸ் போஸ்ட்போண்ட் ஆகி அவங்க அலாட் பண்ணுற நியூ டேட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கன்வீனியன்ட்டாக எல்லாத்தையும் மட்டும் திரும்ப கொடுப்பாங்க. அண்ட் கோர்ஸ் கேன்சல் ஆகிட்டாலும் திரும்ப கொடுத்துருவாங்க. பே பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 14/8/2020. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அண்ட் இந்த அமௌண்ட் ஆன்லைன் மோடில் நீங்கள் பே பண்ணலாம், ப்ளஸ் டிடியும் எடுத்து அனுப்பலாம். ஆன்லைன் மோட்னா அதுக்கான அக்கௌண்ட் நம்பர், பிரான்ச் நேம், IFSC கோட் கொடுத்துருக்காங்க. அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நெட் பேங்கிங், UPI, கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே இந்த மாதிரி எக்ஸெட்ரா எதில் வேணாலும் நீங்கள் பே பண்ணலாம் அமௌண்ட். சப்போஸ் டிடி எடுக்கிறவங்க ப்ரிஃபரபுளாக SBI பேங்க் பாருங்கள். அதில் வந்து NIELIT சென்னைன்ற பேரில் டிடி எடுங்க. கோர்ஸ் டைமிங் 1 hour 11 AM to 12 PM. ஆன்லைனில் மட்டும்தான், மண்டே டு ஃப்ரைடே. சப்போஸ் நீங்கள் கோர்ஸை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா படிச்சுட்டே இருக்கும்போது எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் ஃபீஸ் திரும்பியும் தரமாட்டாங்க அண்ட் சர்டிஃபிகேட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ கோர்ஸை கம்ப்ளீட்டாக முடிங்க. இந்த கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ், சிலபஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஒரு டைம் படிச்சுக்கோங்க. ஸோ டோட்டலாக 3 கோர்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். இப்போ 3 கோர்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது விருப்பமோ அதில் போய் அப்ளை பண்ணுங்கள். ஸோ எப்படி அப்ளை பண்ணுன்ற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. நான் அந்த 3 கோர்ஸ்க்கான லிங்க்கை நான் கீழே கொடுப்பேன். உங்களுக்கு எது நீடடோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்டெப் 1 கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பேஜ் ஓப்பன் ஆகும்.
அந்த ஸ்டெப் 1ல ஆன்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. நீங்க ஆன்லைன் கிளிக் பண்ணதும் ஸ்டெப் 3ல ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் கேட்டிருக்க டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுங்க. நீங்க ஸ்டெப் 3ல அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்ததும் உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் வந்து ஸ்டெப் ஜென்ரேட் ஆகும். அந்த ஜென்ரேட் ஆன யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை ஸ்டெப் 5ல நீங்க யூஸ் பண்ணி லாகின் பண்ணணும். லாகின் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டெப் 6ல அதில் கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும், அதாவது பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்பாங்க, அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்க. அதை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப் 7 குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பத்தி கேட்கும், அதை ஃபில் பண்ணுங்க. அதை ஃபில் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் 8ல ஃபீ பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்கும். அதில் ஆன்லைன் பேமெண்ட் த்ரூ டிடி, இப்படி 2 ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை எடுத்து பண்ணுங்க. பட் பேமெண்ட் பண்ணும்போது ஆன்லைன் பேமெண்ட்னா யூடிஆர் நம்பர்னு ஒன்று ஜென்ரேட் ஆகும், டிடிக்குனா டிடி நம்பர்னு ஒன்று இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துல எது பண்றீங்களோ அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் யூடிஆர் நம்பர் ஒரு டிடி நம்பர் என்டர் பண்ண சொல்லி தான் கேட்கும். நீங்க அதை என்டர் பண்ணாதான் நீங்க அடுத்த ஸ்டெப்க்கே போக முடியும். அதை என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஸ்டெப் 9ல உங்க போட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும். நீங்க கரெக்டா அங்க கேட்டிருக்க சைஸ்ல அப்லோட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சது. ஸோ இங்க மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க ட்ரைனிங் ஆஃபீஸரோடது. ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா இந்த நம்பருக்கு, இந்த மெயில் ஐடிக்கு நீங்க மெயில் பண்ணியோ இல்ல கால் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் கைஸ். கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் சொன்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இது உங்களுக்கும் உதவியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் வரப்போற ஜாப் அண்ட் எஜுகேஷன் அப்டேட்ஸ் டீடைல்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எக்ஸ்ப்ளோர் எட்டர்னலி.